தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. தஞ்சை மாவட்டத்தில் தற்போது நெல் கொள்முதல் செய்ய விவசாயிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் தற்போது டெல்டா மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்யும் என்ற ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சோழபுரம், வடக்கு கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் அறுவடை செய்யப்பட்ட நெல்மணிகள் சாலைகளில் குவிக்கப்பட்டுள்ளதாகவும் மழைக்கு இடையே அறுவடை செய்யப்பட்ட நெல்மணிகளை அதிகாரிகள் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் புகார் அளித்திருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கையாக நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சரவணன், நெல் கொள்முதல் குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. தஞ்சை மாவட்டம் செல்லம்பட்டி, வடக்கு கோட்டை, சோழபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் அறுவடை செய்து கொள்முதல் செய்ய முடியாமல் சாலையில் குவித்து வைக்கப்பட்டுள்ள நூற்றுக்கணக்கான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைக்க தொடங்கியுள்ளன. தமிழக அரசு நிபந்தனையின்றி கழகத்துக்கு வந்து நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் நேற்று காலை முதலே இடைவிடாமல் தொடர்ந்து பரவலாக மழை பெய்து வருகிறது. தஞ்சை மாவட்டம் சோழபுரம், வடக்கு கோட்டை உள்ளிட்ட பல்வேறு தொழில்களில் முன்பட்ட குருவை சாகுபடி செய்திருந்தன. தற்போது அறுவடை பணிகளில் தொடங்கியுள்ள நிலையில் தொடர் மழை காரணமாக அறுவடை செய்ய முடியாமல் நெற்பயிர்கள் வயலிலே தேங்கி கிடக்கின்றன. இந்த நிலையில் கடும் சிரமத்திற்கும் இடையில் அறுவடை செய்த நெல்லை விவசாயிகள் கொள்முதல் செய்ய முடியாமல் சாலை குவியலாக கொட்டி வைத்துள்ளன. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் நெல்மணிகள் முளைக்க தொடங்கியுள்ளன. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு தனியார் வியாபாரிகள் மூட்டைக்கு ஒன்று 400 ரூபாய் குறைவாக விலை பேசி கொள்முதல் செய்வதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் தனியார் வியாபாரிகள் அரசு நிர்ணயித்துள்ள அளவை விட கூடுதலாக எடை போட்டு கொள்முதல் செய்கின்றனர். எனவே தமிழக அரசு விவசாயிகள் இடத்திற்கு நேரடியாக வந்து நிபந்தனையின்றி ஈரப்பதத்தை தளர்த்தி கொள்முதல் செய்ய வேண்டும். மிகுந்த சிரமங்களுக்கு இடையே அறுவடை செய்து கொள்முதல் செய்ய முடியாமலும் தவித்து வருவதாக விவசாயிகள் பெரும் கவலையில் தெரிவிக்கின்றனர். பைத்ரா, தகவலுக்கு நன்றி சரவணன்.